ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறத விட ஒரு நாள் வெளியே போய் சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பசங்களாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஆக்சுவலாக அதான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீரியஸாக வெட்டு ப்ரோ. என்ன ப்ரோ கடுகு கலப்பரப்பில் எடுத்துட்டு வந்தீங்களா? வெற்றிகரமாக வடை சட்டி நிற்க வச்சாச்சு. எங்களுக்கு தான் பார்க்க வடை சட்டி கட்டிருக்குது. வடை சட்டின்னு சொன்னால் எவன் நம்புவா? ஏன் ப்ரோ சுட்டு வைக்க பார்த்து ப்ரோ. அங்கே ஒரு கும்பிடு. ஸோ ரெடியாக பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டுன்னு நினைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு வச்சுருக்காங்க. பட்டை கிராம்பு தென் பார்த்தீங்கன்னா பெப்பருங்க. அதான் சொல்லுவாங்களே சிறு குச்சியும் பல் குத்தத ஒன்று. நம்மளுக்கு எடுத்துக்காட்டாகவே இருக்காங்க. பரவாயில்ல. கடலூர்ல வாங்கின கல்லெண்ணெய், மீசாப்பூர்ல வாங்கின மிளகாய், கடலூர்ல வாங்கின கருவேப்பிலை, வேளாங்கண்ணியில வாங்கின வெங்காயம். இல்லை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் வீடியோ போடுறோம் நம்ம சேனலில். கடம்பூரில் வாங்கின கரண்டி ப்ரோ, தோசை தெளிப்பி ப்ரோ. பூண்டியில் வாங்கினா பூண்டே வேற மாதிரி கேட்டுருக்குமோ? கேட்டுருக்காது. தஞ்சாவூர் வாங்கினா தக்காளி. தஞ்சாவூர்காரர் பார்த்தாருன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க காய்ஸ். வேற மாதிரி காய்ஸ். சோப்பா செப்பா, நீங்க தான் செப்பா. சிங்காநல்லூர் சிக்கன் பொடி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குக்கிங் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைல். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் சொருவலையே பார்த்தீங்கன்னா குக்கிங்கெல்லாம் முடிஞ்சாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைல் சிக்கன். ஸோ எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து குக் பண்ணுவாங்க. செம்ம கொதிங்க, டேஸ்ட்டு பார்க்கலாம். சத்தியமாக வேறு லெவலுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டிஷ் இது. ஆனால் கைஸ் ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து சிக்கன் செஞ்சு சாப்பிட்ற சுகம் இருக்குது. இந்த மாதிரி ஆத்தோரத்தில் வேறு மாதிரி ஃபீல்.